வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு, குலதெய்வம் தெரியாதவர்கள் புதிதாக ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு எந்த முறையில் வழிபாடு செய்ய தொடங்க வேண்டும். முதல் முறையாக வழிபாடு செய்ய தொடங்கும் போது எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் இந்த குலதெய்வ சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். என்னென்னமோ செய்து பார்த்தும் பரம்பரையாக வணங்கி வந்த தெய்வமான குல தெய்வம் எது என்று தெரியாமல் இருப்பவர்கள் இப்போது இருந்து ஒரு தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீதான் இன்று முதல் எங்களுடைய குல தெய்வம் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். எந்த தெய்வத்தை நீங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய தொடங்க போகிறீர்களோ அந்த தெய்வத்தின் படத்தை வைத்து இந்த பூஜையை தொடங்க வேண்டும். அந்த தெய்வத்தின் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு ஒரு வஸ்திரம் அணிவிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த தெய்வ படத்தின் முன்னால் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். குல தெய்வத்திற்கு ஏற்றுகின்ற தீபம் என்பது மண் அகல் தீபமாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த தீபம் ஏற்றிய பிறகு ஒரு சின்ன தட்டோ அல்லது தாம்பாளமோ எடுத்துக்கொண்டு அதில் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், பூ, ஒரு எலுமிச்சம்பழம் கட்டாயமாக வைக்க வேண்டும். இதனுடன் 11 ரூபாய் நாணயம் முடிந்து வைக்க வேண்டும். கொஞ்சமாக வெல்லமும் வைத்துக் கொள்ள வேண்டும். முதன் முறையாக ஒரு தெய்வத்தை நீங்கள் குல தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யும் போது அன்றைய தினத்தில் கட்டாயமாக வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்து பகவான் முன் வைக்க வேண்டும். இதன் பிறகு நீங்கள் கையில் கொஞ்சம் அட்சதை எடுத்துக்கொண்டு எந்த தெய்வத்தை நீங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடப் போகிறீர்களோ அந்த தெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரிக்க வேண்டும். அந்த தெய்வம் ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், பெண் தெய்வமாகவும் இருக்கலாம். இந்த தெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரித்த பிறகு இன்றிலிருந்து நீதான் எங்களுடைய குல தெய்வம், எங்களை காக்கும் தெய்வம் நீதான், எப்போதும் எங்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நீதான் குல தெய்வம். ஆக எங்களுடைய குடும்பத்தை எப்போதும் நீ பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் நீ பாதுகாக்க வேண்டும். இன்றிலிருந்து உன்னை நான் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடப் போகிறேன் என்று அந்த அட்சதையை சின்ன தட்டில் தண்ணீருடன் சேர்த்து விட வேண்டும். இப்படி செய்துதான் நீங்கள் குல தெய்வமாக ஒரு தெய்வத்தை வழிபட தொடங்க வேண்டும். இந்த தெய்வம் என்பது உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆக எந்த தெய்வத்தை நீங்கள் குல தெய்வமாக ஏற்று வழிபட போகிறீர்களோ அந்த தெய்வத்தை பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய குலதெய்வம், நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் இதுதான் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் குல தெய்வமாக ஏற்று வழிபடக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை அன்று வழிபட செய்ய ஆரம்பிக்க வேண்டும். பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் அந்த தெய்வத்திற்கு உண்டான வழிபாட்டு முறைப்படி பூஜை செய்து வழிபட தொடங்க வேண்டும். முதல் முறையாக குல தெய்வமாக ஏற்று வழிபடக்கூடிய மிகச்சிறந்த நேரம் என்பது அதிகாலை 4:30 முதல் 5:30 ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட தொடங்க வேண்டும். உங்களது வீட்டில் முதல் முறையாக குலதெய்வ பூஜை செய்கின்ற இந்த நாளில் கண்டிப்பாக குல தெய்வத்திற்கு பச்சை கற்பூரம் சேர்த்த சாம்பிராணி தூபம் உங்களது வீடு முழுவதும் காட்ட வேண்டும். இந்த மாதிரி செய்வதனால் குல தெய்வம் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த பதிவில் நாம் குல தெய்வ சாபம் என்ன என்பதை பற்றியும் இந்த சாபத்தை நாம் எப்படி கண்டறிய வேண்டும் என்பதை பற்றியும்
விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.